Hi, hello, welcome to Lavi's The Shades. Learn with Lavi Art Tutorials. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வந்து ஸ்டில் லைஃப்பில் டேப். இந்த டேப் வந்து ஸ்டில் லைஃப் இந்த சென்ஸ் நம்ம நேச்சுரல் ட்ராயிங்கில் கூட இது இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு பார்க்கு தான் வரைய போகிறோம், ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் தான் வரைய போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த டேப்பு இந்த மாதிரி குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதில் வரும். ஸோ அகைன் நான் சொல்கிற மாதிரி இதுவும் அகைன் ஒரு 3D ட்ராயிங் தான். ஸோ 3Dன்னும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள்ஸ் தான் நான் இப்போ ட்ரா பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த க்யூப்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டேப் எப்படி இருக்கும், நமக்கு அந்த வந்து இப்படி வந்து டியூப் ஃபார்மில் ஒரு இது இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டியூப் ஃபார்மில் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு வால்லையே எதுலையாவது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சர்க்குலர் பொசிஷனில் இருக்கும். பட் நம்ம ஒரு ஆங்கிளில் பார்க்குறதுனால நமக்கு அது வந்து ஓவலாக தெரியும் இல்லைங்களா? ஸோ ஓவலாக தெரியும் போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ட்ரா பண்ணணும், ஸோ அது எப்படி வேணுமோ அது அப்படியே தான் இருக்கும். அந்த பேஸ் ஸ்கெட்சு போட்டோம்னா, இல்லைன்னா இது கொஞ்சம் முன்னாடி வந்து இது கொஞ்சம் பின்னாடி போய் அப்படி மாறாமல் கரெக்டாக வர்றதுக்கு இந்த பேசிக்காக நமக்கு ஒரு ஸ்கெட்சு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு நமக்கு வந்து இதை வந்து இதே மாதிரி தான் பழகணும் அப்படின்ற மாதிரி தான். அப்புறம் போக போக அந்த மைண்டுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து அடுத்தடுத்து சப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது வந்து ஈஸியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதெல்லாமே ஷேடிங்லேயே தான் இருக்கும். இந்த பார்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஷேடிங்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த ஷேடிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த திக் அண்ட் தின் லைன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஷேடிங் வந்து பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் ஷேடிங் வரும். ஸோ இது இப்படி திரும்புறதுனால இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து ஷேடிங் இருக்கும். ஐ மீன் டெப்த்து, லைட்டிங். இது வந்து ஃபுல் ஸ்டீலு இல்லை வந்து ப்ரான்ஸு, அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். நான் ஒரு சிம்பிள் லைட்டிங் தான் பண்ணுறேன். பிகாஸ் ஸ்கெட்சிங் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கெட்சிங் தான் பர்ஃபெக்டாக வரணும். இந்த ஸ்கெட்சிங் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஷேடிங் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம். ஷேடிங் விட ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்சிங் தான் முக்கியம். அந்த ஸ்கெட்சை அழகாக பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து பிக்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அப்புறமா ஷேடிங் பண்ணியும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ எனக்கு நல்லா ஷேடிங் பண்ண வரும், பட் வந்து நான் நல்ல ஸ்மூத் ஷேடிங், ரியலிஸ்டிக் ஷேடிங் எல்லாம் பண்ணுவேன், ஆனால் வந்து ஸ்கெட்ச் வந்து யாராவது வரைஞ்சது தான் நான் வரைய முடியும் அப்படின்ற வந்து சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை எனக்கு இது எப்படி வந்து ஒரு ட்ராயிங்காக மாற்ற தெரியலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பேசிக்காக வந்து குழந்தைங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஆர்ட்டில் வந்து இதெல்லாம் வரையணும், இப்படியெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னன்னா அதை எப்படி ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற அத்தனை ஆப்ஜெக்டையும் நீங்கள் ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதை எப்படி ட்ரா பண்ணணும்னு எப்படி தெரியும். இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் பார்க்கும்போது அது க்யூபாக இருக்கா, க்யூபாய்டாக இருக்கா, அதில் வந்து என்ன ஷேடிங்ஸ் இருக்குது, என்ன மெத்தடில் அது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக நம்ம வந்து
பண்ண முடியும். இப்படியெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது தான் நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்டும் நம்ம பார்க்குற நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் தனித்தனியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அத்தனை ஆப்ஜெக்ட்டுமே கலந்து ஒரே வந்து பிக்சராக பண்ணும்போது ஈஸியராக இருக்கும். அப்போ கஷ்டமாகவும் தெரியாது. ஈஸியாக நம்மளால் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ட்ரா பண்ணணும். மெமரி ட்ராயிங் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், அதோட அவுட்புட் எப்போ நல்லா இருக்கும்னா நீங்கள் ட்ராயிங் பர்ஃபெக்டாக பண்ண தெரிஞ்சால் தான் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ட்ராயிங் பர்ஃபெக்டாக தெரியணுன்னா என்ன பண்ணணுன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம பார்க்குற என்ன சொல்கிறது குட்டி குட்டி ட்ரீ அதுலேருந்து பிளான்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரா பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். Thanks for watching. Bye.